எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் அந்த தேர்ட் சம் வருது, அது சொல்லித்தரேன். தேர்டில் வந்து 8 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ படிக்கிறேன் கொஸ்டின். ஃபைண்ட் த லோக்கல் மேக்ஸிமா and local minima if any of the following functions. Find also local maximum local minimum values. So f of first sum idla f of x equal to x square nu kuduthirukanga. So idla vandu motham local maximum minimum கண்டுபிடிக்கிறதுக்கு 3 steps இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும் f of x. அப்புறம் f dash of x கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த x வேல்யூவை f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். டபுள் டேஷ்ல சப்ஸ்டியூட் பண்ணுறது அது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். டிகிரி வந்து பவர் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ் ஸ்கொயர்னு கம்மியாக இருக்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்னு வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அதை நீங்கள் போய் பாருங்கள். இதில் சம் வந்து லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதை டிஃபரன்ஷியேட் பண்ண எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா 2x ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0/2 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இது மேக்ஸிமமாக மினிமமான்னு செக் பண்ணணும்னா இப்போ 2 இங்கே நம்பர் லைனில் எங்கே இருக்குன்னா 2க்கு லெஃப்ட்டில் ஒரு நம்பர், ரைட்டில் நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும். லெஃப்ட்டில் வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம், ரைட்டில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம். இதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்ததுன்னா லோக்கல் மேக்ஸிமம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தால் லோக்கல் மினிமம். ஸோ 2x ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. இதில் 2x ஈக்குவல் டு 0/2 0. ஸோ 0க்கு லெஃப்ட் சைடு வந்து -1, ரைட் சைடு வந்து +1 எடுத்து பண்ணணும். இப்போ வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2x 2 × -1. ஸோ -2 வருது. ஸோ நெகட்டிவில் வருது. அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 × 1. ஸோ 2 பாசிட்டிவ் வருது. ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தால் அது வந்து லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன் அட் எந்த பாயிண்ட்க்கு வந்திருக்கு? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட்னால அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் லோக்கல் மினிமம் பாயிண்ட். இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூலாம் எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் எஃப் ஆஃப் 0 ஸ்கொயர் வந்து 0 தான். ஸோ அதுதான் லோக்கல் மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தால் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து மினிமம் பாயிண்ட். அதில் வர வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதுதான் மினிமம் வேல்யூ. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ - 3x. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். g dash ஆஃப் எக்ஸ் x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு g dash ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 3x² - 3 ஈக்குவல் டு 0. 3x² -3 இந்த பக்கம் வச்சுன்னா ஈக்குவல் டு 3. x² ஈக்குவல் டு 3/3 கேன்சல் ஆனால் x² ஈக்குவல் டு 1. இப்போ ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணால் x ஈக்குவல் டு +or-1. இப்போ x ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு, -1ம் கிடச்சிருக்கு.
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து இப்போ நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 இங்கே இருக்குன்னா 1க்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் 0 எடுத்துக்கலாம், ரைட் சைடில் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஜி டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். 3x² மைனஸ் 3. ஸோ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × 0² மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3 வருது. மைனஸ் 3னா நெகட்டிவில் வருது. இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு செக் பண்ணுறோம் மேக்ஸிமமாக மினிமம்மான்னு சொல்லிட்டு அதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 2² மைனஸ் 3. 2 2s are 4, 4 3s are 12 மைனஸ் 3 வந்து 9. ஸோ பாசிட்டிவ் வருது. ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்ததுனாலே தட் ஃபங்க்ஷன் இஸ் லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். எந்த பாயிண்ட்க்கு வந்திருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றனால அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து லோக்கல் மினிமம் பாயிண்ட் அப்படி சொல்லணும். இப்போ வேல்யூ வந்து எதை ஜி ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, x³ மைனஸ் 3x கொஸ்டினில் கொடுத்துருக்கறனால அதை 1ல் சப்ஸ்டியூட் பண்ண ஜி ஆஃப் 1. இப்போ 1 தான் நம்ம எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கிறனால 1³ மைனஸ் 3 × 1. ஸோ 1 மைனஸ் 3 வந்து மைனஸ் 2. ஸோ இது வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ. அதிலே வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 இருக்குது. -1 இங்கே இருக்க நம்பரில் -1க்கு லெஃப்ட்டில் வந்து -2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2 எடுத்துக்கலாம். ரைட்டில் வந்து -1க்கு இந்த பக்கம் 0 இருக்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஜி டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 × எக்ஸ் வந்து -2ன்னு எடுத்தனால -2² மைனஸ் 3. டூ 2s are 4, 4 3s are 12 மைனஸ் 3 வந்து 9. ஸோ பாசிட்டிவ் வருது. அடுத்தது ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 × 0² மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3 நெகட்டிவ் வருது, நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு இருந்தாலே தட் ஃபங்க்ஷன் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட்க்கு நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்ற பாயிண்ட்க்கு பார்த்தனால அந்த எக்ஸ் ஈக்குவல் டு -1 வந்து லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஜி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டினில் என்ன இருக்குது, x³ மைனஸ் 3xன்னு இருக்குது. எக்ஸ் வந்து நம்ம இப்போ -1 இருக்குல்ல, -1³ மைனஸ் 3 × -1. -1³ பண்ணால் -1 மைனஸ் +3 3 - 1 2. இது வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். f of x h of x equal to கொடுத்துருக்காங்க. h of x equal to sin x plus cos x. So 0 less than x less than pi/2 இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் h dash of x sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஓகே, இப்போ h dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் சைன் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆகும். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஸோ இந்த காஸ் எக்ஸை டிவிஷன் கொண்டு வந்தால் 1 ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் வந்து டேன் எக்ஸ். ஸோ டேன் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 1 வந்து டேனோட வேல்யூ வந்து π/4ஓட வேல்யூ. டேன் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் π/4. ஸோ அது மாதிரி தான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல π/4 இருக்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு π/4. ஸோ இதில் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ வந்து இதை வந்து 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ 45 π/4ங்கிறது 45 டிகிரி அதில் தான் இருக்குது. இப்போ இந்த சம்மை வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ h dash of x cos xனா h double dash of x செகண்ட் டைம் இந்த h dash of xஐ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். cos xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, sin xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, ஸோ மைனஸ் cos x. ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் sin π/4 மைனஸ் cos π/4. ஸோ sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. ஸோ மைனஸ் 1/√2, இது மைனஸ் 1/√2. மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2/√2. சரி, நெகட்டிவில் இருந்தாலே இது லோக்கல் மேக்ஸிமம் சொல்லணும். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் if டபுள் டேஷ் வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா த லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். ஸோ அட் எந்த பாயிண்ட்க்கு x ஈக்குவல் π/4னால x ஈக்குவல் டு π/4ங்கிறது இதை வந்து லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது h ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ h of x equal to sin x plus cos x. நம்ம x equal to π/4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ sin π/4 plus cos π/4. ஸோ sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, இது ப்ளஸ் 1/√2. 1 + 1 2/√2. ஸோ இதில் வந்து 2வை வந்து √2 × √2ன்னு கூட எழுதலாம். /√2. √2 கேன்சல் ஆனால் √2. இதுதான் வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து இப்போ √2. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சம். So f of x equal to sin x minus cos xன்னு கொடுத்துருக்காங்க. லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 less than x less than 2π 360 டிகிரி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண f dash of x equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் sin x. ஸோ டபுள் டேஷ் இப்போ வந்து நம்ம f dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு தான் x வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ cos x ப்ளஸ் sin x equal to 0. ஸோ sin x இந்த பக்கம் போச்சுன்னா cos x equal to மைனஸ் sin x. ஸோ cos x கீழே கொண்டு வந்தால் இங்கே 1 equal to மைனஸ் sin x by cos x. இந்த மைனஸ் சைன் இங்கே கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மைனஸ் 1 equal to sin x by cos x. sin x by cos x வந்து tan x. tan x equal to minus 1. ஸோ இதில் எப்படி x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா மைனஸ் 1ங்கிறது tan 45 டிகிரியோட வேல்யூ. ஸோ tan x equal to minus tan π/4. ஸோ நெகட்டிவில் வந்ததுனாலே நம்ம வந்து tan இப்போ இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸில் tan வந்து இந்த குவாட்ரண்ட்லேயும் இந்த குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவ், இந்த குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் tan நெகட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவில் வந்ததுன்னா இது 180 மைனஸ் தீட்டா இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கனால இதை π மைனஸ் π/4ன்னு எழுதலாம். tan π மைனஸ் π/4 வந்து என்னது வந்து மைனஸ் tan π/4ன்னு கிடைக்கும். ஸோ இதை ஷார்ட்டாக எழுதுகிறப்போ 4π மைனஸ் π 3π/4. tan x equal to tan 3π/4. ஸோ tan x equal to ஸோ இது ஜென்ரல் சொல்யூஷன். நம்ம இது π/4ங்கிறது 45 டிகிரி, 45 × 3 மல்டிப்ளை பண்ணால் 135 டிகிரி வருது. ஸோ 1/3 நம்ம 0 to கண்டிஷன் வந்து 0 to 2π 360 டிகிரி வரைக்கும் கொடுத்துட்டனால நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா ஒன்று இருக்குது. tan x equal to tan y. இந்த ஃபார்முலா இருந்தால் x equal to nπ + y. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். n வந்து பிலாங்ஸ் டு எனி இன்டிஜர் 0. நம்ம ஒரு வேல்யூவாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இதில் y இருக்குது. tan x equal to tan y பதில் இதில் tan x equal to tan 3π/4 இருக்கிறனால
y இருக்கிற இடத்துல இப்போ நம்ம 3π/4 இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x ஈக்குவல் டு n π ப்ளஸ் 3π/4. ஸோ ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். n 0னா எக்ஸோட வேல்யூ இது 0π ப்ளஸ் ஈக்குவல் டு 3π/4. ஸோ n வந்து 1ன்னு இருந்ததுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் x ஈக்குவல் டு 1π ப்ளஸ் 3π/4. ஸோ 4π ப்ளஸ் 3π 7π/4 வருது. ஸோ π/4ங்கிறது 45 டிகிரி. 45 இன்ட்டு 7 315 டிகிரி. ஸோ 315 டிகிரி கூட 360 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இது எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது n ஈக்குவல் டு 2, x ஈக்குவல் டு 2π ப்ளஸ் 3π/4. 4 2s are 8π, 8 ப்ளஸ் 3 19 11π/4. ஸோ π/4ங்கிறது 45 டிகிரி. 45 இன்ட்டு 11. ஸோ இது வந்து 495 டிகிரி வருதுனால 360 விட ஜாஸ்தியாக போகுது. அதனால் இது வந்து நாட் பாசிபிள். இதை எடுத்துக்கக்கூடாது நம்ம. ஸோ இதை எடுத்துக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு இப்போ ஜென்ரல் கிடச்சிருக்கு. இப்போ லோக்கல் மேக்ஸிமமாக மினிமமான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ டபுள் டேஷில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். அது திருப்பியும் எழுதுகிறேன். f dash of x equal to cos x plus sin x. ஸோ இதை வந்து டபுள் டேஷ் பண்ண f dash of டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 3π/4ன்னு எடுத்துருக்கோம். இது மேக்ஸிமம் மினிமம்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் டு மைனஸ் சைன் 3π/4 ப்ளஸ் காஸ் 3π/4. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா மைனஸ் சைன் பை மைனஸ் π/4 இப்படி எழுதலாம். ஏன்னா 4π மைனஸ் பை 3π/4. அதே மாதிரி காஸ்க்கு பை மைனஸ் π/4ன்னு எழுதலாம். சைன் 180 மைனஸ் தீட்டா இது செகண்ட் குவாட்ரண்ட்னால சைன் வந்து பாசிட்டிவ் தான். அதனால மைனஸ் சைன் இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சைன் π/4ன்னு இருக்கும். இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், காஸ் நெகட்டிவில் இருக்கிறனால மைனஸ் சைன் மைனஸ் காஸ் சைன் 180 காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் π/4 காஸ் தீட்டா தான் வரும். ஸோ இதில் சைன் π/4ஓட வேல்யூ 45 டிகிரி 1/√2. ஸோ மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2. ஸோ -1 -1 மைனஸ் 2/√2. ஸோ நெகட்டிவில் வந்தாலே டபுள் டேஷ் நெகட்டிவில் வந்தால் இது வந்து லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். இது வந்து லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து x ஈக்குவல் டு 3/4. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க, சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ சைன் எக்ஸ் வந்து 3π/4ன்றனால அது சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைன் 3π/4 மைனஸ் காஸ் 3π/4. ஸோ அகைன் இப்போ 3π/4 இதே மாதிரியே எழுதலாம். சைன் பை மைனஸ் π/4 மைனஸ் காஸ் பை மைனஸ் π/4. ஸோ சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ சைன் π/4 காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிறதுனால காஸ் π/4. சைன் π/4ஓட வேல்யூ 1/√2. இது ப்ளஸ் 1/√2. ஸோ 1 + 1 2/√2. 2வை வந்து √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். இங்கே /√2ன்னு இருக்கிறனால √2 கேன்சல் ஆகிடும். ஸோ √2. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து √2. இதுதான் ஆன்சர். இப்போது 3π/4க்கு செக் பண்ணியாச்சு. இப்போ 7π/4க்கு இதே மாதிரி ஸ்டெப்ஸ் போடணும். ஸோ x ஈக்குவல் டு 7π/4. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆல்ரெடி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் 7π/4 ப்ளஸ் காஸ் 7π/4. ஸோ 7π மைனஸ் சைன் 7π/4 பை ப்ளஸ் 2π 4 2 சரி 2π மைனஸ் π/4
இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 2 சார் 8 8 பை மைனஸ் பை 7 பை பை 4 வரும். அதே மாதிரி இது காஸ்க்கும் அதே மாதிரி எழுதலாம். காஸ் 2 பை மைனஸ் பை பை 4. ஸோ இது 360 மைனஸ் தீட்டான்னு இருக்குது. 2 பை இது 360 மைனஸ் தீட்டா வந்து 4th குவாட்ரண்ட்றது காசில் தான் பாசிட்டிவ், சைன்னா நெகட்டிவ். அதனால் அதில் உள்ள மைனஸு இதில் வர மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகும். சைன் 360 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ சைன் பை பை 4. இது இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. காஸ் 360 மைனஸ் தீட்டா காஸ் பை பை 4. ஸோ காசோட குவாட்ரண்ட்னால. ஸோ சைன் பை பை 4ஓட வேல்யூ வந்து 1/√2. காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. 1 + 1 2/√2. ஸோ இது பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். இது மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ எந்த பாயிண்ட் கிடச்சிருக்கு x = 7 பை பை 4ன்றனால அந்த அது வந்து லோக்கல் மினிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ x = 7 பை பை 4. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 7 பை பை 4 அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சைன் 7 பை பை 4 மைனஸ் காஸ் 7 பை பை 4. சைன் எக்ஸ் இதே மாதிரி தான் எழுதலாம். 2 பை மைனஸ் பை பை 4ன்னு எழுதலாம். சைன் 2 பை மைனஸ் பை பை 4. ஏன்னா 4 2 சார் 8 பை 8 பை மைனஸ் 1 பை 7 பை. அதே மாதிரி மைனஸ் காஸ் 2 பை மைனஸ் பை பை 4. ஸோ சைன் 360 மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அதனால மைனஸ் சைன் பை பை 4 வரும். காஸ் 360 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, இதில் ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் காஸ் பை பை 4. ஸோ சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. இது மைனஸ் 1/√2. இதுவும் மைனஸ் 1/√2. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2/√2. ஸோ மைனஸ் 2வை √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். இங்கே ஒரு √2 இருக்குது. √2 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் √2 தான் இதை லோக்கல் மினிமம் வேல்யூன்னு சொல்லணும். இதுதான் லோக்கல் மினிமம். ஏன்னா இது ஃபங்க்ஷன் மினிமம் ஃபங்க்ஷன் நமக்கு காமிச்சிருக்கிறனால லோக்கல் மினிமம் வேல்யூ. ஸோ எக்ஸ் மைனஸ் √2 தான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.